ஏங்க மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? ஏன் ஏன் ஆடுல ஹார்ட்டுக்கு நல்லதுங்கிறான், ரிச் இன் விட்டமின்ஸ்ங்கிறான், கொலஸ்ட்ராலுக்கு நல்லதுங்கிறான். அது ஆடு போடுங்கப்பா. அதுக்காக இந்த காது குத்துற வேலையெல்லாம் எடிபிள் ஆயிலுங்கிறது ஒரு இருமுனை கத்தி. இப்ப கிரெடிட் கார்டு இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான விஷயம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அதனால நிறைய பிரச்சனை, கடன். அதை சரியா பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு சரியா பயன்படுத்துறவங்க அதுல இருந்து பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இந்தியால பர் பர்சன் பர் மந்த் எவ்வளவு ஆயில் கன்சியூம் பண்ணணும்னு தெரியுமா? அது தெரியல. 1 லிட்டர் பர் பர்சன் பர் மந்த். ஆனா நாம நமக்கு தெரியாமலேயே 2 மடங்கு பயன்படுத்துறோம். அப்போ ஆயில் பிரச்சனை இல்லைங்கிறீங்களா? பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா அளவோடு பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. அப்போ இந்த தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் அதுவுமா? நம்ம ஊர்ல எந்த எண்ணெயும் அளவோடு பயன்படுத்தினா ப்ராப்ளமே கிடையாது. ஆடுல குடமா கொட்டி இல்ல காட்டுறீங்க, யாராவது அளவா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரீங்களா? சொல்றாங்க ஜெம்ஸ் கோல்ட். இவங்களுடைய யூனிக் பாட்டில் டிசைன் மூலியமா ஆயில் எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. யூஸ் ஆயில் ரெஸ்பான்சிபிலிங்கிறத ஆட்ல மட்டும் சொல்லாம அதை இம்ப்ளிமெண்ட்டும் செஞ்சு காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்களுடைய ஆயில்ல நோ கெமிக்கல்ஸ். நோ கெமிக்கல்ஸா? நைஸுங்க. சமையல் எண்ணெயை அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழுங்க.